பசும்பொன் பாண்டியன், வழக்கறிஞர், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர். திராவிட இயக்கத்தினுடைய ஆளுமைகளில் ஒருவர், நம்முடைய மொழி போராட்டத்துடைய தளபதியும், ஈழப் போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்த மறைந்த அண்ணன் நடராஜனுடைய நினைவுகளோடு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயார் முத்துச்செல்வம் அவருடைய மறைவு. அந்த மறைவிற்கு நான் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன். பல்வேறு அரசியல் தலைவருடைய இல்ல துக்க இன்ப நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிலே முதலாக என்னை அழைத்து எனக்கு ஆறுதல் சொல்லி உடையாக இரங்கல் தெரிவித்த, அது மட்டுமல்லாமல் நான் தொடர் அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை சென்னையில் இருக்கிறேன், இல்லை என்றால் உங்கள் இல்லத்திற்கு வந்திருப்பேன், நீங்கள் சென்னை வாருங்கள் என்று அழைத்த அடிப்படையிலே நானும் என்னுடைய துணைவியார், என்னுடைய குடும்பத்தினர் வந்தோம். நான் நடத்துகின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்து எனக்கு ஆறுதலும் தேர்தலும் சொன்ன அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அடிப்படையிலே பேசிய நேரத்திலே பல்வேறு அரசியல் கருத்துக்களை இன்றைய காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே ரொம்ப வேகமாகவும் உணர்ச்சியாகவும் வீரமாகவும் விவேகமாகவும் அங்கே கலந்து பேசினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், சாதி மதங்கள் கடந்த இயக்கம். நான் புரட்சி தலைவரோடு பயணிக்கும் போது எனக்கு வயது 26. அன்றைக்கே கட்சியில 2 அமைச்சர்களுக்கு மத்தியில் கோஷ்டி பூசல் இருந்தது. எங்களுக்கு பல்வேறு சதிகள் நடந்தது, பல்வேறு வழக்குகள், பல்வேறு சதிகள். இதையெல்லாம் நான் புரட்சி தலைவருக்காக அவருடைய ஆலோசனையில் செயல்பட்டு தொடர்ந்து புரட்சி தலைவிக்கு நான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அவங்க கண்ணில் மட்டும் 86 தையல். இதுவரைக்கும் உலகத்திலே இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய பீங்கான் கண்ணுக்குள்ள போய் அதை சிகிச்சை பண்ண விஷயத்தை சொல்லும்போது நெருடலா இருந்தது. இந்த சூழல்ல நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன். உண்மைதான், அவங்க அந்த பொறுமை அன்புல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் வழியில, புரட்சி தலைவர் வழியில நடத்திட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு பல்வேறு சூழல் நான் பொறுமையா இருந்து பார்த்தேன். ஆனால் அதிமுக என்கின்ற கட்சி ஏழை எளிய மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு சந்திரபோவாத கையிலும் துரோகிகள் கையிலும் இந்த கட்சி போயிருச்சு. ஆனால் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நான் களத்திற்கு வருகிறேன். நிச்சயமா அந்த களத்தில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பல்வேறு கருத்துக்களை பேசுறாங்க. அப்ப நம்முடைய கருத்துக்களாகவும் கேட்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தோம். ஒட்டுமொத்தமா அவங்க பேசின விஷயத்தை நாங்கள் உடனடியாக மீடியாவில் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பேசினதுல உண்மைகள் இருந்தது. துரோகத்தை அதிமுக துரோகிகள் கையில் இருக்கு. அவங்க சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்ற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க சாதி பார்த்திருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. முக்குளத்தூர்ல யாராவது ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அதாவது அதுக்கு உதாரணம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். அவங்க இரட்டலை பிளவுபட்ட நேரத்தில் பிளவுபட்ட இரட்டலையை ஜானகி அம்மா அவங்க மேல வச்சிருக்கிற அன்புல கொடுத்து இவங்க தான் நம்முடைய சின்னம்மா அவருடைய கணவர் டெல்லியில் லாபி பண்ணி தான் அந்த இரட்டலையை வாங்கி மீண்டும் மதுரையில் கிழக்கு இடைத்தேர்தலில் சங்கரியா அவர்களுடைய வெற்றி, மருங்காபுரியில் பொன்னுச்சாமி வெற்றி, தொடர்ந்து பல்வேறு வகையான சோதனைகளை அனுபவிச்சிருந்தவங்க. அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டதான் 2 முதலமைச்சர் எடப்பாடியும் ஓபிஎஸ் இபிஎஸ். இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் ஓபிஎஸ்க்கும் தேனியில் டிடிவிக்கு விழுந்த வாக்கு. நாங்கள் தென் மாவட்டத்தில் கள நிலவரத்தை சொல்றேன். அங்கே மக்கள் சின்னம்மா அவர்கள் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட நேரத்தில் கூட ஒரு முதலமைச்சராக, அதாவது ஜானகி அம்மா ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி, அவங்களால காப்பாற்ற முடியல.
மிகப்பெரிய ஆளுமையில இருந்தாங்க. ஆர்.எம். வீரப்பன், டாக்டர் நாவலர், பெரும் ராஜாராம், காளிமுத்து, பெரும் ஆளுமைகள் இருந்து ஆட்சியை காப்பாற்ற முடியல. ஆனா இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. கவர்னர் இங்க வரவே இல்லை. இந்த சூழல்ல அவங்க தான் ஜெயிலுக்கு போற எக்கேடு கட்டான்னு நினைக்காம இந்த 4 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போன பெருமை சாதனை சின்னம்மா அவர்களுக்கு உண்டு. அதனால அவங்களுக்கு துரோகம் பண்றாங்க. பச்சை துரோகம்ன்றத தென் மாவட்ட மக்களும் நாட்டு மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் உணர்றாங்க. அந்த உணர்வுடைய வடிகால் தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு விழுந்த வாக்கு. அந்த வாக்கை தவறா புரிஞ்சுட்டு கூட்டணி கணக்கில் சேர்த்திருக்காங்க. ஆனா இன்றைய நிலவரம் என்னன்னு கேட்டா, இன்றைய நிலவரம் ஓபிஎஸ் 0, டிடிவி 0. அனைவரும் சின்னம்மா அவர்களுக்கு தான் நாங்கள் அவங்களுக்காக நீங்க தொடங்கின கட்சி நினைச்சு டிடிவி ஆதரிச்சோம். உங்களுக்கு துரோகம் பெற்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு கூட டிடிவி பேசுனதா பார்த்தேன். திடீர் சாம்பார், திடீர் இட்லின்னு பேசியிருக்காரு. ஆனா இவருக்கு எப்படி திடீர் பங்காளி ஆனார்? மதுராந்தகம் கூட்டத்தில் திடீர் சகோதரர், திடீர் அண்ணன் ஆனாரு. இவரோட கூட்டு சேர்ந்தா தூக்கு போட்டு கூட சாவேன்னு சொன்னவருக்கு எப்படி திடீர் பங்காளி பாசம் வந்துச்சு? திடீர் என்று இவருக்கு சகோதரன் ஆயிட்டாரு, திடீர்னு அண்ணன் ஆயிட்டாரு. நாங்களாம் அம்மா பெற்ற பிள்ளைட்டாரு. அப்ப யாரு சின்னம்மா? யாரு? இப்ப நாங்கெல்லாம் யாரு? தென் மாவட்டத்தை பொறுத்தவரை எழுச்சியோட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு கருதுறோம். நாங்கள் நடத்துகிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே திராவிட கருத்தியலை நாங்கள் ஆதரிச்சுட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நிர்வாக குழு கூடி விரைவில் நாங்கள் முடிவு அறிவிப்போம். ஆனால் சின்னம்மா அவர்களை இன்னைக்கு நான் மரியாதை நிமித்தமாக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற அடிப்படையில் எங்கள் குடும்ப உறவு அவங்க ஒரு தாய் பாசத்தோடு எனக்கு ஆறுதல் சொன்னதுக்காக நன்றி தெரிவிக்காக எங்கள் நிர்வாகிகளும் நாங்களும் வந்தோம். வந்த இடத்துல அவங்களுடைய அரசியல் என்றையும் கலந்து பேசினாங்க. நாங்களும் அவர்கிட்ட கலந்து பேசும்போது நிச்சயமாக அரசியல் களத்துக்கு வெற்றி நடையோடு வருவாங்கன்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சொல்றேன். அவங்க வெற்றி பெறுவாங்க. திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக இருதுருவ அரசியல் என்று தான் இருக்கணும். சின்னம்மா அவர்கள் களத்துக்கு வந்தால் அதிமுகவை துரோகிகளிடமிருந்து எடப்பாடியிடமிருந்தும் பாசிச சக்திகளிடமிருந்து மீட்பார் என்று மட்டும் நான் நம்புறேன். அதனால அவருடைய பயணம் அரசியல் பயணம் வேகமாக விரைவாக தொடரப் போகிறது. வெற்றி பயணம் தொடரப் போகிறது மட்டும் இன்றைய கலந்தாய்வில் தெரிந்து கொண்டேன். அவர்களுடைய பயணம் வெற்றி பெற எங்கள் இயக்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இல்லையேன்னு அதிமுக தொண்டர்கள்லாம் தாயில்லா பிள்ளைய அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 1.5 கோடி தொண்டனும் வழிநடத்த ஆள் இல்லையே. இவங்க சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இருந்த அந்த வேகம் கடந்த காலத்தில் எடுத்திருந்தா இன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் சின்னம்மா அவர்கள் பொறுமையோட திருந்தி வருவாங்க. நம்மளால உருவாக்கப்பட்டவங்க தானே. நம்மளால களிமண்ணா பிடிச்சி பிள்ளையார்னு வச்சவங்க தானே. சினிமா பிடிச்சி வச்ச பிள்ளையார் தானே. இந்த பிள்ளையார்கள் ஆட்டம் போடுது. இந்த பிள்ளையார்களுக்கு சரியான பாடத்தை தாக்க எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த தேர்தல் ஜெயா ரெண்டா பிரிஞ்சு பாத்தீங்களா? அப்ப ஜானகி 2026 தேர்தல் ஒன்னும் இல்லாம போயிருச்சு. நடிகர் சிவாஜி கணேசனே ஜானகியில் நின்றார், ஜானகம்மா நின்றாங்க. அந்த தேர்தலில் காணாம போயிருச்சு. சேவல் சின்னம்மா தலைமையில் இருந்தான சேவல் சின்னம், அம்மா தலைமையில் இருந்தான சின்னம் தான் வெற்றி பெற்றது. அது மாதிரி இந்த 2026 தேர்தலில் இந்த அதிமுகவுக்கு நாட்டுக்கும் துரோகம் பண்ண எடப்பாடி டிடிவி கூட்டணி காணாமல் போகும். சின்னம்மா தலைமையிலான அதிமுக உருவாக 2026 அதிமுக மிகப்பெரிய சக்தியாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவெடுப்பதற்கு 2026 தேர்தல் சின்னம்மா அவர்களுக்கு பயன்படும். தமிழகத்தில் திராவிட இயக்க ஆளுமைகளில் ஒருவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியும் கட்சியையும் 35 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக நடத்தி காட்டியவரும் எங்கள் இரத்த உறவுமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட ரீதியான பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை இன்றைக்கு நானும் எனது குடும்பத்தினரும் நான் நடத்துகிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் சந்தித்து இரத்த பாச அந்த உறவோடு எனது தாயார் கடந்த வாரம் இறந்ததற்கு உடனடியாக எனக்கு ஆறுதல் தெரிவித்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து
அவருடைய கடந்த காலத்திலே புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் ஏற்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சியும் நடத்தியது குறித்து விரிவாக பேசினார்கள். இன்றைய தினம் தலையாய நோக்கம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இருதுருவ அரசியலை மாற்றுகின்ற போக்கை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்ற சூழலில் மொழிப்போர் தளபதியும் ஈழப் போராட்டத்திற்கு உறுதுணையாகிறதுமான மறைந்த அண்ணன் நடராஜனுடைய அந்த உணர்வுகளோடு திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அவப்பெயரை நீக்குகின்ற வகையிலே நான் திராவிட இயக்கத்தை அதிமுகவை திராவிட இயக்கத்திலிருந்து நீட்சி செய்ய மாட்டேன், திராவிட இயக்கமாக வார்த்தெடுப்பேன் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு கலந்துரையாடினார். சில பேர் என்ன நம்முடைய டிடிவி போன்றவர்கள் திடீர் பங்காளி, திடீரென்று அண்ணன் அவருடன் கூட்டணி சேர்ந்தால் நான் தூக்கு போட்டு கூட சாவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு துரோகத்துக்கு துணை போவதை, திடீர் அண்ணனாக திடீர் பங்காளியாக மாறுகின்ற காட்சியெல்லாம் அவலத்தை எல்லாம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையான திராவிட இயக்கத்தின் ஒரு கூறுவாக அதிமுக மிளிர வேண்டும் என்ற அடிப்படையிலே கலந்துரையாடினார். நிச்சயமாக 2026 தேர்தலிலே சரியான முடிவை அதிமுகவுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் துரோகம் செய்த இந்த திடீர் பங்காளி கூட்டணிக்கு சின்னம்மாவுடைய கலந்துரையாடலில் ஆப்பு வைப்பார் என்பது மட்டும் உறுதியாக தெரிகின்றது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மதவாத சாதியவாத சக்திகளுக்கு எதிராக அதிமுக தமிழகத்திலே செயல்படும் ஒரு திராவிட இயக்கமாக என்பது மட்டும் அவருடைய பேச்சிலே உறுதியும் இருந்தது. நிச்சயமாக 2026 தேர்தலிலே சின்னம்மா அவர்கள் ஒரு சரியான திராவிட இயக்கத்தின் போர்வாளான முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். சமீப நாட்களா நீங்க திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல பல பேட்டிகள் பேசியிருந்தீங்க, பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. திடீர்னு மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? நான் இப்போ ஒன்றும் மனம் மாறலையே. என்னுடைய கருத்து இன்றைக்கு அவர் எங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர், ரத்த உறவு, எனக்கு ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். வந்த இடத்துல அவருடைய இந்த கலந்துரையாடலை நான் வெளியே சொல்றேனே தவிர நான் என் கட்சியுடைய முடிவோ நான் என் முடிவோ சொல்லலையே. இது ஒரு பாரம்பரியமான குடும்ப உறவு, மரியாதை நிமித்தம் சொல்ற. நான் இவர் மாதிரி டிடிவி மாதிரி பேசல. நான் பேசுறது அடிப்படையா உணர்வு படைச்சவங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என் தாயார் இறந்த உடனே அந்த ரத்த பாசத்தோடு எனக்கு உடனடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி எனக்கு அவங்க உடனடியாக இரங்கல் அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டவன். அவங்க வர முடியாத சூழ்நிலை வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. வர முடியாத அரசியல் சூழல் இருக்கிறனால என்னையும் என் குடும்பத்தாரையும் அழைத்தாங்க. வந்தேன், பார்க்க வந்ததுக்கு நன்றி சொன்னேன். அவங்க அங்கே என்னிடத்துல சில அரசியல் கருத்துக்கள் அதில் அவங்க பேசுனதை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக அவங்க பேசின விஷயம் என்னான்னு கேட்டால், துரோகம் பண்ண எடப்பாடிக்கு, அதிமுகவுக்கு, எம்ஜிஆருக்கு, அம்மாவுக்கு துரோகம் பண்ண கூட்டத்துக்கு அவங்க சரியான சவுக்கடி வச்சிருக்காங்கன்றது மட்டும் அவங்களுடைய கலந்துரையாடல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்கும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில சவுத்துல இதுவரைக்கும் டிடிவிக்கு இருந்த ஆதரவு, இதுவரைக்கும் ஓபிஎஸ்க்கு இருந்த ஆதரவு சின்னம்மா அவர்களை வைத்துதான் இருந்தது. தென் மாவட்டத்தில் பொறுத்தவரை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு சின்னம்மாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை எடப்பாடியும் துரோகம் பண்ணி விட்டார் என்று அந்த ஆதரவு சக்தியாக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி இருந்தது. அந்த வாக்கு வங்கி இப்ப நான் கண்ணால பார்த்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் சின்னம்மா அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு முன் திரண்டிருக்கிறார்கள். அவருடைய கலந்துரையாடினார்கள், உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். அதனால் நிச்சயமாக என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த சின்னம்மா எடுத்துக்கூடிய சவுக்கடி அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு உயிரோட்டம் கொடுக்க போகுது.
உயிரோட்டத்தோட அவங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடிக்கு அவங்களுக்கு திடீர் பங்காளி, இப்ப திடீர் சாம்பார் இட்லின்னு சொல்றாரு, இவர் திடீர் பங்காளி எப்படி ஆனாரு? இதனால தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணைஞ்சிருக்கிறது சின்னம்மா அவர்களுக்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய அனுதாபத்தையும் இரக்கத்தையும் கூட்டியிருக்கு. அதனால அதிமுகவை அவங்க எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கு நிச்சயமா அவங்க தேர்தல் காலத்தில் நின்றால் அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆதரவு அலை வீசும் என்பது என்னுடைய கருத்தாகும். பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நான் என் கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முடிவை ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், தெளிவா எல்லா இதுலையும் சொல்லிட்டு வரேன். நான் இன்னைக்கு அவங்க என் கட்சியின் ஆதரவுன்னு சொல்லலை, நீங்க அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன்னா நான் எடுத்திருக்கிற முடிவு என்னன்னு கேட்டால் அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன், நன்றி தெரிவிச்சிருக்கேன். நல்லது எங்க இருக்கோ அதை சொல்லுவேன், கேட்பேன். நான் திராவிட கருத்தியலாளர், பெரியாரின் சிந்தனையாளர். எடப்பாடி டிடிவி போன்றவர்கள் துரோக சக்தியா மாறுறத தடுத்து நிறுத்தக்கூடிய பெரிய போர்ப்படை தளபதியாக சின்னம்மா வெளியே கிளம்புறாங்க.